மருத்துவராக நாம் பட்டம் பெற்று நோயாளிகளுக்கு பணி செய்கிறோம். நோயாளிகளுக்கு நோய் ஏன் வருகிறது? வறுமையால் வருகிறது. ஓஹோ, இந்த சமூகம் இப்படி இருக்க வறுமை இருக்கும், வறுமை இருக்க நோயாளி இருப்பான். அப்ப நோயாளிக்கு மருந்து கொடுத்து கொண்டே இருக்க வேண்டும் வாழ்நாள் முழுவதும். அவன் நோய் குணமடையாது. ஏனென்றால் அவனுக்கு நோய்க்கு காரணமான வறுமையும் ஏழ்மையும் இருக்கிறது. எனவே நோயாளிக்கு மருத்துவத்தை செய்வதை விட அவனை உருவாக்குகிற இந்த நோய் உருவாகிற இடத்தை அழிக்க வேண்டும் என்று அந்த அநீதிக்கு எதிராக டாக்டர் பட்டம் பெற்றும் அதை ஒதுக்கி வைத்துவிட்டு உழைக்கிற மக்களுக்காக விடுதலைக்காக களமாடினார் தோழர் சேக்குவாரா. அவர் துவக்கி வைத்த அந்த பாதையில் அப்படியே மருத்துவம் பயின்று மருத்துவரான பிறகு ஏழைகள் எளியவர்கள் யார் பார்ப்பதற்கு சுமாராக இருக்கிறார்களோ அவர்களுக்கு அருகில் இருந்து இந்த மகத்தான இந்த 2 மருத்துவர்கள் களமாடுவது என்பது மிகுந்த மகிழ்ச்சி அளிக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் தமிழ்நாடு மாநில குழுவின் சார்பில் அவர்களுக்கும் பொறுப்பாளர்களுக்கும் உங்களுக்கும் வாழ்த்துக்களை சொல்லி உங்கள் கோரிக்கை என்றென்றும் வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கையை பதிவு செய்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓகே. தமிழக அரசு நிறைவேற்று கொசு ஒழிப்பு பணியாளர் கோரிக்கை நிறைவேற்று. தமிழ்நாடு அரசு சத்தமே வரல. தமிழ்நாடு அரசு மூவி வெயிட் பண்ணுங்க. தமிழ்நாடு அரசு நிரந்தரப்படுத்து கொசு ஒழிப்பு பணியாளர் பணியினை நிரந்தரப்படுத்து. தமிழ்நாடு அரசு செய்யாதே பணி நீக்கம் செய்யாதே. தமிழ்நாடு அரசு வழங்கீடு ஆண்டுதோறும் மேலே வழங்கீடு. தமிழ்நாடு அரசு ரத்து செய். இனக்குழு முறையை ரத்து செய். தமிழ்நாடு அரசு ரத்து செய். இனக்குழு முறையை ரத்து செய். தமிழ்நாடு அரசு வழங்கீடு மாத ஊதிய வழங்கீடு. தமிழ்நாடு அரசு வழங்கீடு மாத ஊதிய வழங்கீடு. தமிழ்நாடு அரசு வழங்கீடு சம வேலைக்கு சம ஊதிய வழங்கீடு. தமிழ்நாடு அரசு வழங்கீடு குறைந்தபட்ச ஊதியமாக 21,000 வழங்கீடு. குறைந்தபட்ச ஊதியமாக 21,000 வழங்கீடு. வஞ்சிக்கலாமா? தமிழ்நாடு அரசு வஞ்சிக்கலாமா? கொசுப்புழு ஒழிப்பு பணியாளர் வஞ்சிக்கலாமா? நியாயம் தானா? தினக்கூலி முறை நியாயம் தானா? தமிழ்நாடு அரசு சமூக நீதி காக்கும் அரசு காப்பாற்று சமூக நீதியை காப்பாற்று. அன்பார்ந்த நண்பர்களே, சகோதர சகோதரிகளே, தற்பொழுது நம்ம இந்த முன்னாளிலே அறப்பாளர்களை வாழ்த்தி ஏஐடியுடைய மாநில நிர்வாக குழு உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்டுடைய மாநில குழு உறுப்பினரும் சமூக சமத்துவத்துக்கான டாக்டர் சங்கத்துடைய மாநில செயலாளரும் தமிழ்நாடு மருத்துவத்துறை பணியாளர் சங்கத்துடைய கூட்டமைப்புடைய